இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் என்ற பாடலை பாடலாம். Thank you Jesus. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீர், உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீர், உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. இந்த பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாய் பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாய் பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. இந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே.
இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பகலிலும் பாடிடுவே இயேசுவே இந்த நாருயிரே. ஓ நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் மீது கண்களை வைத்து அனுதினமும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்க கால்கள் வழிவிடாது உங்க சத்தியத்துல எங்களை நிறுத்தி நித்தமும் ஆண்டவரே அப்பா எங்களை நீர் வழி நடத்துகிறீரே. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே எங்கள் ஆருயிரே. We thank you Lord. Hallelujah. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் நன்றி இயேசுவே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசற்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசற்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப
இந்த இயேசுவின் நாமமே. நீ துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய், இன்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. எங்களை நித்தமும் அனுதினமும் ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தியம் ஆண்டவரே அப்பா தாங்குகிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உம்முடைய துதியினாலே ஆண்டவரே அப்பா நிறைந்து அதிலே ஆண்டவரே அப்பா மகிழ்ந்து களி கூறட்டும் ஐயா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா தேனிலிட்ட பணியாரம் போல் ஆண்டவரே அப்பா அது தெவிட்ட ஆண்டவரே அப்பா அது வேணும்னு கேட்கிற அளவுக்கு ஆண்டவரே எங்க ஆவியிலே ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையை நீர் ஊற்றி இன்னும் அதிகமாய் கூட நீர் எங்களை திருப்திப்படுத்தி நீர் வழி நடத்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி டாடி. இந்த மாலையில கூட சிறப்பான காரியங்களை எங்களுக்கு வைத்து நீங்க வைத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு முன்கூட்டியே நாங்க ஆண்டவரே அப்பா நாங்க நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தொடர்ந்து உம்முடைய சத்தியத்துக்கு நேரம் அங்க போக போறோம். நீங்க எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எங்க கண்களை தெளிவிக்கும் வண்ணமாக உம்முடைய வேதத்துல இருக்கக்கூடிய மறைபொருள்களை, சத்தியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை நாங்க கண்டு உண்மையிலே ஆண்டவரே அப்பா இன்னும் அதிகமாய் களி கூற போகிறோம். அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்களே தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாடத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். நம்முடைய சபையில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இந்த வைகோஸ் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல ஏரியாக்கள்லையும் அது நடக்குது. இந்த 40 நாள் ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். முடிவில் கர்த்தர் நமக்கு ஒரு 200 புதிய ஆத்துமாக்களை நாம் ஆண்டவருக்காக சொந்தமாக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரைட். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை 11 அதிகாரங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 11வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் 8 அதிகாரங்கள் ரட்சிப்பை பற்றிய காரியங்களாக இருக்கிறது. 9லேருந்து 11 இஸ்ரவேலரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்படி கூட பிரிக்கலாம். 1லேருந்து 3 வரைக்கும் ரோமருக்கு எழுதின நிருபம் 1லேருந்து 3 வரைக்கும் மனிதனுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறது. மனிதனு பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாய் மாறிவிட்டான். ஸோ மனிதனுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா, அந்த பாவத்தினால் அந்த தீர்வுக்கு தொலைந்து போன அவனுக்கு அவன் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து வர்றது தான். 4லேருந்து 5 வரைக்கும் என்னென்னா, 4வது அதிகாரம் 5வது அதிகாரம், அங்கே மனுக்குல பாவம் செய்ததுனால தொலைந்து போன அந்த மனுக்குலத்திற்கு கர்த்தருடைய ரட்சிப்பு காரியங்கள், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், நீதிமான் ஆகுதுனால ஆசீர்வாதங்கள் 5வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அதெல்லாம் விசுவாசத்தினால சொல்யூஷன், காட் சொல்யூஷன் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 6வதுலேருந்து 8 வரைக்கும் தேவனுடைய ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. கிருபையினால தான் ரட்சிப்பு. நியாயப்பிரமாணம் நம்ம ரட்சிக்கலை. மாத்திரமல்ல 8வது அதிகாரத்தில் இந்த 7வது அதிகாரத்தின் முடிவில் வரும்போது இந்த நியாயப்பிரமாணம் நம்ம மரணத்துக்குள்ளாக நடத்துது. அதுலேருந்து யார் நம்மளை தப்பி வைப்பார், யார் விடுவிப்பார்னா 8ஆம் அதிகாரத்தில் அதுக்கு பதிலாக இருக்குது. ஆவியானவராலே, பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்க போகிற வெற்றி. அப்போது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கிற ப்ரொவிஷன்ஸ், அதாவது என்ன காரியங்கள் வைத்திருக்கிறார் அப்படின்றது காண்பிக்கிறது. 9லேருந்து 11 ஏற்கனவே அறிந்தபடி இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 9வது அதிகாரத்தில் கர்த்தருடைய ஏகாதிபத்தியம், தேவனுடைய மனிதனுடைய பொறுப்பும் என்ற தலைப்பில் படித்தோம். அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சில கூட்ட ஜனங்கள் மீதியாக வைக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு சின்ன கூட்டம் ரட்சிக்கப்படுது. 10வது அதிகாரத்தில் ஒரு பெரிய கூட்டம் ரட்சிப்படையாமல் போகிறது, அது புறக்கணிக்கிறாங்க. அது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களை தான் பெயர் கிறிஸ்தவர்களுக்காக ஒப்பிட்டு, ஏன் இன்னும் பெயர் கிறிஸ்தவர்கள் இன்னும் ரட்சிப்படையலை,
ரட்சிப்படையாத கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பின் கீழ் 10வது அதிகாரத்தை பார்த்தோம். 11வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை முற்றிலுமாக தேவன் என்ன பண்ணலைன்னா புறக்கணிக்கலை. ஒரு கூட்டம் தான் ரட்சிக்கப்பட்டாலும் முற்றிலுமாக இஸ்ரவேல் ஜனம் அடியோட வெறுத்தல்ல. அவர்களில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் ரட்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் கர்த்தருடைய குணாதிசயங்களை பார்க்குறோம் 11வது அதிகாரத்தில். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா பெரியவராக இருக்காருன்னா புறஜாதிகளாகிய நம்மை, அதாவது யூதர் அல்லாத நம்மை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறார். அப்போ நம்முடைய ரட்சிப்பு எப்படி வந்தது அப்படின்னா, பெருமை பாராட்ட நமக்கு ஒன்றுமே இல்லை, தேவன் பெரியவராக இருக்கிறார். அடுத்தது போன வாரத்தில் பார்த்தோம், தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. ஏன் பட்சபாதமே இல்லை அப்படின்னா, அவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உலகத்தை கர்த்தர் ரட்சிக்க சித்தம் கொண்டிருந்தார். அதாவது ஆபிரகாமின் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போது இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டாரே விசேஷமாக. அப்போ அவர் பட்சபாதம் உள்ள தேவன் தானே அப்படின்னு நம்ம கேள்வி எழும்புவோம். ஆனால் அவர் பட்சபாதம் உள்ளவரே அல்ல. ஏனென்றால் ஆபிரகாம் மூலமாக புறஜாதிகளையும் தொடுகிறார், ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புறஜாதி ஆனாலும் சரி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனாலும் சரி ரட்சிப்படைவதற்கு 2 பேருக்கும் ஒரே காரியத்தை தான் பொதுவாக வச்சுருந்தார். என்னென்னா விசுவாசம். யூதர்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார்கள், புறஜாதிகள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார்கள். 2 பேருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். இவங்களுக்கு ஸ்பெஷல், இது நான் விசேஷமாக தெரிந்து கொண்ட ஜனம், அதனால் இவங்களுக்கு ஸ்பெஷலாக நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டு உள்ளே கூப்பிட்டுக்குவேன் அப்படின்லாம் இல்லை. 2 பேருக்கும் பொதுவாக பாரபட்சம் இல்லாமல் தான் தேவன் நடந்து கொண்டார். விசுவாசத்தினால்தான் ரட்சிப்பு. 2 பக்கமும் ரட்சிப்பு. யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களாம் ரட்சிக்கப்படுவீங்க. 3வது, புறஜாதியாராகிய ரட்சிக்கப்படுற வரைக்கும் அவங்க இருதயம் எப்படி இருக்குமா? கடினப்பட்டு இருக்குமா. யார்? யூதர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கும் அப்படின்னு கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் விசேஷமாக தெரிந்து கொண்டாலும் பாரபட்சம் இல்லாமல் தான் தேவன் நடந்து கொண்டார். இப்போ தேவன் பெரியவர் மாத்திரமல்ல, தேவனிடத்தில் பாரபட்சமும் இல்லை. இதுதான் தேவனுடைய குணாதிசயம். இன்றைக்கி தேவனுடைய 3வது குணாதிசயமாக ஒன்றை பார்க்கலாம். இதை எழுதிக்கோங்க, பிறகு இதை நான் விளக்குறேன். 3வது, தேவன் தவறு இழைப்பது இல்லை. தேவன் தவறு, God doesn't make mistakes. தேவன் ஒரு நாளும் தவறு இழைப்பது இல்லை. ஆமென். தேவன் தவறு இழைப்பதில்லை. God doesn't make mistakes. 26 ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 26 25 வரைக்கும் கடந்த வாரத்தில் பார்த்தோம். 26 29 வரை. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆமென். தேவனுடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. 25வது வசனத்துல புறஜாதியா நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலருக்கு ஒரு பங்குக்கு என்ன உண்டாகும்னா கடினமான இருதயம். புறஜாதியார்கள் ரட்சிக்கப்படுற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவங்க கண்ணு குருட்டாட்டமாக தான் இருக்கும். பிறகு அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு. அதுதான் இங்கே 26 பார்க்குறோம். மீட்கிறவர் 26 இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவருடன் செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறத இங்கே பவுல் கோட் பண்ணுறார். ஏசாயா 59:20-21 அதை நம்ம வாசிக்கிறோம். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்போ சியோன்னா எருசலேம், யாக்கோபுன்னு இஸ்ரவேல் ஜனம். இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக மீட்பர் வருவார் என்று முன்னவே சொல்லப்பட்டது. அதுதான் பவுல் இங்கே இது ரகசியம் அப்படின்றத சொல்கிறார். நிறைவு ஏற்படுற வரைக்கும், புறஜாதியாருடைய நிறைவு ஏற்படுற வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு எப்படி இருக்குமா? கடினமாக இருக்கும், ரட்சிக்கப்படாமல் இருக்கும். இது என்னன்னு சொல்கிறாருன்னா ரகசியன்றார். இதில் என்னங்க ரகசியம் அப்படின்னா அதான் ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் பின்னால் அப்படின்றத முன்னாடியே ஏசாயாவில் சொல்லப்பட்ட வார்த்தையை தான் இங்கே பவுல் வந்து சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28வது வசனத்தில் சுவிசேஷத்தை குறித்து, ரோமர் 11:28, சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய், எதிரிகளா இருக்கிறாங்க. யார் எதிரிகளா இருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சுவிசேஷத்தை சொல்ல போனா அவங்க எதிர்க்கிறாங்க, பகைஞரா இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். அவர் அவிசுவாசியான, அதாவது விசுவாசிக்காத யூதர்கள் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதை எதிர்க்கவும், பிரதேசத்தார் அதாவது புற ஜாதியார் கிறிஸ்துவிடம் வருவதை அவர்கள் தங்களால் இயன்ற மட்டும் எல்லாவித எதிர்ப்பையும் தெரிவிக்கும் ஒரு எதிரிகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள். பவுலும் ஒரு காலத்தில் அப்படி தானே எதிர்த்தார். அவரும் ஒரு இஸ்ரவேல் தானே. இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிடிச்சி அடித்து அவர்களை சபையை துன்பப்படுத்தின ஒரு இஸ்ரவேலன் தான் அவன். அதே போல தான் இஸ்ரவேலர்கள் இந்த மார்க்கத்துக்கு வருகிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அப்படி வர்றவங்களை துன்பப்படுத்துகிறவர்களாக அல்லது அவங்களுக்கு எதிரிகளாக சுவிசேஷத்தை நிமித்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகளாக இருக்கிறாங்க. அதாவது இவங்களும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ரட்சிக்கப்படுறவங்களையும் விட மாட்டாங்க. இதுக்கு இது வேற ஒன்று சொல்லுவாங்க, இதுவும் சாப்பிடாது, சாப்பிட்றவங்களையும். அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகளாக இருந்தாங்க. கர்த்தர் இதுதான் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 14-16 வரையும் வாசிச்சாங்கன்னா, எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதரால எப்படி பாடுபட்டார்களோ, ஆமென், யூதர்களால எப்படி யூதேயாவில் சபைகள் பாடுபட்டதோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அப்படியே புறஜாதியராகி நீங்களும் உங்க சுய ஜனங்களால பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும், யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். ஆமென். நாங்க போய் சுவிசேஷம் சொல்ல போனா இவங்க எங்களுக்கு என்ன பண்றாங்க? தடை பண்றாங்க. இவ்விதமா எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். ஆமென். அப்போ இவங்க சுவிசேஷத்து நிமித்தமா இவங்க எதிரிகளா இருக்கிறாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம் இப்போ சுவிசேஷத்துக்காக என்னவாயிட்டாங்க? எதிரிகள் ஆயிட்டாங்க. இந்த ஜனத்தை தான் என்ன பண்ணியிருக்கிறார்? தேவன் முன்னாடியே தெரிந்து கொண்டார். சரி, போய் இந்த ஜனத்தையா தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பி தேவன் தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. தப்பு பண்ணிட்டுக்கிறார் அவர் இவங்களை ஜலக் பண்ணியிருக்கக்கூடாது, இந்த ஜனங்களை விட்டுருக்கணும். சில சொல்லுவாங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன்னா சொல்லுவாங்க. என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னா, அதாவது நான் அது பண்ணியிருக்கக்கூடாது, நான் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, நான் அப்படி போயிருக்கக்கூடாது. சிலர் இன்னும் ரொம்ப மிஞ்சி உனக்கு கல்யாணம் பண்ணதே தப்பு அப்படின்ற மாதிரிலாம் போயிடும். நான் தப்பு பண்ணிட்டேன். கவனிங்க, தேவன் ஒருபோதும் தவறு இழைப்பது இல்லை. இந்த ஜனங்கள் விரோதிகளாக இருந்தாலும் அதே வசனத்தில் பாருங்க, 28 11:28 ரோமர், சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் எப்படி இருக்கிறாங்க? இவங்க
ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, ஈசாக்கு, யாக்கோபா, அவங்கள நினைச்சு இவங்களை என்ன பண்றாரு ஆண்டவர்? அன்பு கூறுறாரு. ஆனால் சுவிசேஷத்து நிமித்தம் இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னா, எதிரிகளா இருக்கிறாங்க. இவங்க எதிரிகளா இருந்தாலும் தேவனுடைய அன்பு, இவர்களுக்கான அன்பு குறையவே இல்லை, மனம் மாறவே இல்லை. ஆமென். அன்பு கூறப்பட்டவர்களை இவளுக்கு நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் 29வது வசனத்துல தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஏன்னா அவங்கள அழைத்த அழைப்பு ஒரு நாளும் மாறாது, கிருபை வரம் மாறாது. மல்கியா 3:6 அதை வாசிக்கிறோம். தேவன் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இல்லைன்னா நிர்மூலமாக இருப்ப. நீ எதிராவலியா இல்லை, வந்து எத்தனையோ முறை எதிராக வந்த, எத்தனையோ முறை விரோதமாக செய்த, இன்னும் நிர்மூலமாகாதது காரணம் தேவன் அழைத்த அழைப்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை வரங்கள் இன்றைக்கும் மாறல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டது, அவர் என்றைக்குமே தவறு இழைப்பதே, தப்பு பண்ணுறதே கிடையாது அவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தள்ளி வைத்திருந்தாலும் அந்த ஜனங்களை குறித்த தமது மனதை அவர் என்ன பண்ணல, மாற்றிக்கொள்ளவில்லை. அவருடைய தம்முடைய ஜனமாகவே, சொந்த ஜனமாகவே இயேசு கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார். தேவன் தவறிழைப்பது போல இங்கே காணப்பட்டாலும் ஒருபோதும் அவர் என்ன பண்ணல, இந்த ஜனங்களை தெரிந்து கொண்டு, உன்னை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எல்லாரையும் ஒரு முறை ஒரு போதகர் என்ன பண்ணார், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு வந்து கர்த்தர் உங்களோட என்ன பேசினார்னு வந்து சொல்லுங்கன்னு சொன்னோம். அப்போது எல்லாரும் வந்து ஒன்றுன்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து சொன்னாராம், என்னன்னு போய் உன்னை போய் ரசித்தனேன்னாராம். உன்னை ரசித்து சில நம்ம பழக்கம் சொல்ல மாதிரி அவர் சொல்கிறார். என்ன சொல்ல, உனக்கு இது செஞ்சதுக்கு வேற மாட்டுக்கு என்னமோ வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை நினைச்சாரான்னு கேட்டால் நினைக்கல. அல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளுதல் தப்பாயிடுச்சு, அவர் கால்குலேஷன் தப்பாயிடுச்சுவா. அவர் இந்த ஜனங்களை தெரிஞ்சிருக்கக்கூடாது, அவர் வேற ஜனங்களை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது நமக்கு என்ன இருக்கும். ஆனால் தேவன் ஒருபோதும் தவறு இழைப்பதே இல்லை. ஆமென். தேவன் மாறாதவர். என்னாகும் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லிட்டார்னா செய்யாம இருக்க மாட்டார், அவர் வசனத்தின். ஆமென். அவர் மனமாற மனுபுத்திரன் மாத்திக்கிறதுக்கு இல்ல, மாத்திரவரும் அல்ல. அவர் இன்னைக்கு நிறைய உறவுகள் மாத்திக்கிறாங்க, அப்ப நீ தேவையில்லை அப்படின்னுறாங்க, அல்லது சட்டையை மாத்திர மாதிரி மாத்திக்கிறாங்க. தேவன் அப்படியெல்லாம் அழைச்சாயிட்டார்னா, தெரிந்து கொண்டார்னா, முன்குறித்தார்னா அதை ஒரு நாளும் மாற்றுகிறவரே அல்ல. அல்லேலூயா. 1 சாமுவேல் 15:29 இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் தாம் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறதில்லை, அவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறதில்லை, மனமாற அவர் மனுஷன் அல்ல. ஆமென். யோபு 33:14 அவர் ஒரு விசை சொன்னதை, யோபு 33:14 தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. ஐயோ தப்பா சொல்லிட்டாங்க, அதை மாத்திக்க இல்லை இது இல்லை அப்படின்ற கர்த்தரே கிடையாது. ஏனென்றால் அவர் தவறு இழைப்பதே இல்லை. என்னாகும் 23:20 இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. ஆமென். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, திருப்ப முடியாது. அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றா அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அதை மாற்றவே முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 14:24-27 இந்த வசனங்கள்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தேவன் மாறாதவர், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். ஆமென். நான் நினைச்சிருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். தேசம் அனைத்தின் மேலும்
நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே. தேசம் அனைத்தில் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே. சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். 27 சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவான்? யார் அதை திருப்புவான்? அவர் நிர்ணயித்தது, அவர் திட்டமிட்டது அப்படியே நிறைவேறும். ஸோ முன்குறித்தவைகள் அப்படியே நிறைவேறும். ஆமென். கர்த்தருக்கு சொத்து. யோபு கடைசியில் சொன்னார், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் முன்குறித்ததையும் அழைத்ததையும் கிருபை வரங்களும் மாறவே மாறாது. அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்களாப்பா அப்படின்றது தேவன் தப்பு பண்ணிட்டாரா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னொரு ஒரு உதாரணமாக நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-8 வரைக்கும். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆமே. கர்த்தர் என்ன பண்றாரா? மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, இப்போதான் நான் சொன்னேன், அவர் தெரிந்து கொள்ள தவறே இழைக்கிறதுல இப்போ தப்பு பண்ணிட்டோமோன்னு மனஸ்தாபப்பட்டாரன்னா, தப்பு பண்ணிட்டோமோன்னு மனஸ்தாபப்படல. மனிதனை சிருஷ்டித்ததுக்காக மனஸ்தாபப்படலை. மனிதன் தன்னுடைய திட்டத்தை ஏமாத்திட்டானே அப்படின்னு தான் மனஸ்தாபப்பட்டார். அதாவது தேவனுடைய திட்டத்தின்படி மனிதன் செயல்படாமல் அது போனதை குறித்து வருத்தப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதாவது மனிதனை உண்டாக்குனது சரியா தப்பா அப்படின்னு சீர்தூக்கி பார்க்க கர்த்தர் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனை படைத்தது, தெரிந்து கொண்டது, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் தெரிந்து கொண்ட மனிதன், அது படைக்கப்பட்ட அந்த மனிதன் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக தூரமாக போனாலும், இந்த மனிதனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே முழு உலகத்தை அழிக்கக்கூடிய பாவம் பெருகினாலும் ஒரு குடும்பத்துக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடச்சிது? கிருபை கிடையாது. மீதியாக ஒரு குடும்பத்தை வச்சுட்டார். அது மாத்திரமல்ல, பிசாசின் தலையை ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு வந்து நசுக்குவார் என்று பிசாசுக்கே சவால் விட்டார் கர்த்தர். ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து வந்து அது தலையை நசுக்குவார். அப்போது மனிதனை படைத்தது குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டார். அப்படின்னா மனுஷனுக்காக மனுஷனை இந்த பிளானே தப்பு போல இருக்குப்பா அப்படின்றதுக்காக மனஸ்தாபப்படல. தேவ திட்டத்துக்கு ஏற்றாற் போல இந்த மனுஷன் நடந்துக்கலையே அப்படின்ற வருத்தம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனது முன்னறிவு ஒருபோதும் தவறு இழைப்பதில்லை. தேவன் முன்னமே நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்ம தெரிந்து கொண்டால் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான். ரோமர் 11:2 வாசிக்கும் போது, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு. தேவன் தாம் முன்னறிந்து கொண்டார். ரோமர் 11:2. தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. ஆமென். தாம் முன்னறிந்து கொண்ட ஜனங்களை என்ன பண்ணல? தள்ளிவிடல. ஆமென். எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? ஆமென். தேவன் முன்னறிந்தவர்களை, ரோமர் 8:29-30 எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை 8:20 தம்முடைய குமாரன் 29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். முன்னறிந்தவர்களை முடிவிலே மகிமைப்படுத்தி அதை நிறைவேற்றி கொண்டே தான் இருக்கிறார். கர்த்தர் ஒரு காலம் தவறு அழைப்பார். அவரது அழைப்பு தோற்பதே இல்லை. ஆமென். அவர் அழைத்த அழைப்பு கிருபை வரங்கள் மாறாது. தோல்வியாய் வேறு சில சமயங்களில் தோல்வியாய் தோன்றும் சமயங்களில் கூட நீங்கள் சபை சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும்.
கர்த்தர் நம்மை முன்னறிந்தவர். ஒரு இருண்ட பக்கங்கள் அங்கங்கே இருக்கிறது மாதிரியே இருக்கும், அப்படியே ட்ரையாக இருக்கும், அவ்வளோதான், முழு கூட்டமும் போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. அதிலிருந்து ஒரு கூட்டத்தை புதுசாக ஒருத்தர் எழுப்புவார், அல்லது ஒரு சின்ன கூட்டம் எழும்பும். சபையின் இருண்ட காலங்களில் ஆங்காங்கே எழுப்புதலை கொண்டு வருகிற தீர்க்கதரிசிகள், தேவ ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆமென். நம்முடைய பாதையில் கலக்கங்களும் கண்ணீரும் புயல்களும் அடித்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அக்கறைக்கு போய் சேர்வோம் என்று அழைத்த தேவன் பாதி வழியில் விட்டுட்டு போகாமல் அக்கறை போய் சேர்க்கிறதுல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மாறவே மாறாது. ஆமென். ஐயோ தப்பு பண்ணிட்ட போல இருக்குதே, நோ 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 நோ. தேவன் ஒருபோதும், ஏன்னா நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை எப்படி இருக்குன்னா, அது இல்லை, இது சரியில்லை, இது அவ்வளோதான். திருப்பி ஒன்றை மட்டும் ஆழமாக புரிஞ்சுக்கணும், என்ன தெரியுமா? தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆமென். நம்ம தெரியாமல் இதில் மாட்டிக்கிட்டோம். நோ 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 நோ. தேவன் அழைத்திருக்கிறார். இது ஆழமாக விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரது அழைப்பு மாறாது. அவரது மக்கள், பின்பற்றுகிற மக்கள், ஏலியாவுக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் ஜனங்களெல்லாம் சொன்னாங்க. பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஏசபேலின் தோப்பு விக்கிரகத்துலேருந்து 450 தீர்க்கதரிசி 850 தீர்க்கதரிசிலையும் வெட்டி போட்டாங்க. கர்த்தரே தேவன் கர்த்தரேன்னாங்க. பெரிய கூட்டம் இந்த பக்கம் எலியாவு பக்கம் இருந்தது, 1000 பேர் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஏசபேல் விட்டா ஒரு சவால், நாளைக்கு அவங்க பிராணனுக்கு செய்தது போல் அவங்களுக்கு செய்யாத வேணா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டான்னு அந்த கூட்டம் புசு புசுப்புன்னு 1000 இருந்தது, 100 இருந்தது, 10 1 ஆயிடுச்சு. எலியா என்ன சொல்கிறான்? நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். பெரும் கூட்டம் இருந்தது, எல்லாம் இருந்தாங்க. பாகால் தீர்க்கதரிசியில் வெட்டி போட்டாங்க. அப்போ எலியா சொல்கிறாங்க, 1 ராஜாக்கள் 18:14, அதுதான் எங்கள் பவுல் இங்கே குறிப்பிடுறார். இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். 15. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் 19:14. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் 18 19:14. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாங்க? தள்ளி, பெருங்கூட்டமா இருந்தவங்க தான் இப்ப தள்ளிட்டாங்க. உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். 18வது வசனத்துல, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற, நீ ஒருத்த மட்டும் இல்லடா, பாகாலுக்கு முன்னாடி முழங்கால் படியிடாத முத்தம் செய்யாத இருக்கிற வாய்களையுடைய 7000 பேர் வைத்திருக்கிறேன். நான் உங்களை தெரிந்து கொண்டது பொய்யாகாது. ஆமென். இந்த ஜனங்களை போய் இந்த ஜனங்களுக்கு ரட்சித்தீங்களாண்டு அப்படியே திருப்பி சோரம் போயிடுச்சு. இன்னும் 7000 பேர் இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒருபோதும் தவறு இழைப்பதில்லை. ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் மீதியாக அங்கங்கே வைக்கிறார். அந்த முழு ஜனங்களும் அழிக்கப்படுறதா இருந்தாலும் ஒரு கூட்டம், எப்படி உலகமே அழிக்கப்படும் போது நோவாவின் ஒரு கூட்டத்தை மீதியாக வச்சார். அப்போது எப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டம், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டம் கர்த்தரை தேடும். அப்போது ஒரு கிதியோன் வருவார். அடுத்தது ஒருத்தன் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாக அவன் நியாயாதிபதியாக வருவான். அப்போது காலங்களில் நீங்கள் வேதத்தில் படிச்சிங்கன்னா முழு தேசமும் அப்படியே போனாலும் ஒரு கூட்டம் அந்த இடத்துல என்ன இருக்கும்? கர்த்தருக்காக சின்ன கூட்டம் தான். இன்னும் கேட்டிங்கன்னா தேவனுடைய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா சிறு கூட்டம். ஆமென். ஆனால் அந்த சிறு கூட்டத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா பயங்கரமாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். கிதியோன் எக்காலம் ஊதி அழைத்த போது எத்தனை பேர் வந்தாங்க? 32,000 பேர் வந்தாங்க யுத்தத்துக்கு வரேன்னு சொல்லி. அப்போ கிதியோன் அழைப்பு கொடுத்தார். என்னென்னு ஆண்டவர் சொன்னார், இது ரொம்ப பெருசாக இருக்குதுப்பா, அந்த கூட்டம் குறைச்சிடும். அவனே பயந்து சாவுறான். பெருசாக இருக்குது. அப்படியா? சரி, என்ன பண்ணோம்?
பயப்படுறவங்களோ திகில் அடையிறவங்களாம் வீட்டுக்கு போக சொல்லு. அப்பா உங்களுக்கு யாருக்கெல்லாம் பயமாக இருக்குதோ அவங்களாம் வீட்டுக்கு போயிடுவீங்களான்னு. ஸோ கண்ணை மூடுறான், போகணும். அவன் நினச்சான் ஒரு 5-6 போகும், 10-15 போகும் அப்படின்னு பார்த்தா 22,000 போயிடுச்சு. 32 22,000 போயிடுச்சு பயந்தவெல்லாம். அடப்பாவி, இவ்வளோ அப்போ அவ்வளோ பேருக்கு பயம். அப்போ எக்காலம் ஊதுமதி ஏன் வந்த? யுத்தத்துக்கு தானே எக்காலம் ஊதுனான் வந்த. சரி, ஐயோ பரவாயில்ல 10,000 தானா அந்த ஒரு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட ஜாஸ்தியாக, இப்பவும் ஜாஸ்தியா? ஆமாப்பா. சரி என்ன பண்ணுறது? தண்ணி குடிக்க சொல்லு. அங்கே போய் அப்படியே குனிஞ்சு கையில் தண்ணி எடுத்து அப்படி குடித்தாங்க ஒரு கூட்டம். அது தள்ளிவை. அப்படியே விழுந்தான் பாருங்க, அது ஒரு தள்ளிவை. அப்படியே விழுந்து குடித்தானே அது 9,700 இந்த பக்கம். கையில் எழுத்து குடிச்சத அது ஒரு 300 இந்த பக்கம். ஆண்டவர் சொன்னார், இவன் நினச்சா 300 வீட்டுக்கு அனுப்ப சொல்லுவார் போல இருக்கு. அப்புறம் பார்த்தா 9,700 வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். கையில் எடுத்து குடித்தானே அந்த 300 கூடு. 300 தானா? ஆமாம். அவனுக்கு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம், பானை, சட்டி, தீவட்டி எல்லாம் கொடுத்து ஒரு எக்காலத்தை ஊதும் போது வெற்றி கொடுத்துட்டார். என்ன சொல்ல வரேன்? தேவன் தெரிந்து கொண்ட அப்படியே சின்ன கூட்டத்தை தெரிஞ்சு கொள்றாரு. மீதியான ஒருத்தனை முறியடிக்கிறது முற்றிலும் முறியடிப்பாய் அப்படின்னாரு. அப்போது தேவன் தெரிந்து கொண்ட அந்த சின்ன கூட்டம் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களே தேவன் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா? நீங்கள் சின்ன உபாகம் 7:7 வாசிங்க. நீங்கள் சின்ன கூட்டமாக இருந்தீங்க, அதனால உங்களை சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கொஞ்சமாய் இருந்ததுனால தான் உங்களுக்கு கர்த்தரை தெரிந்து கொண்டார். ஆமென். மாத்திரமல்ல, ஏசாயா 41:14-15 யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி. பூச்சி கிட்ட சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, சிறு கூட்டமே. அது இங்கிலீஷில் போட்டிருக்கு புழுவே. புழுவுக்கு என்ன கிடையாதுன்னா எலும்பு கிடையாது. அது என்ன அடிக்குமா? கூர்மையான எந்திரமாக்கும், அயன் ராடா மாற்றுமா. எலும்பே இல்லாதது அயன் ராடா மாற்றும். அதனால கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அநேகம் பேரை கொண்டாகலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையே கிடையாது. அல்லேலூயா. அதனால தேவன் தப்பு சின்னதாக கூட்டம் மாறிச்சுன உடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது? தேவன் தவறளிச்சிட்ட இந்த ஜனங்களை தெரிந்து கொண்டதில் தேவன் தவறு இழைத்து விட்டாரோ அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா இந்த சிறுமந்தை இடத்துல தான் ராஜ்யத்தை கொடுக்க போறாராம். ஆமென். கலாத்தியர் 2:9 பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் தான் சபையினுடைய தூண்களாக காணப்பட்டார்கள். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை இயேசு கிறிஸ்துவோடு 500 பேர் இருந்தாங்க. உயிர்த்தெழும்போது 500 பேர் 120 பேர் மேல் வீட்டாரைக்கு போனாங்க. 70 சீஷர்கள் இருந்தார்கள், 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அதில் 3 பேர் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். அந்த சின்ன 3 கூட்டம்தான், 3 பேருடைய சின்ன கூட்டம்தான் சபையின் பில்லராய் மாறினார்கள். அதனால என்ன சொல்ல வரேன்? சிறு கூட்டமாக கழிக்கப்பட்டு மீதியாக வைக்கப்பட்ட கூட்டத்தை தேவன் பயன்படுத்துகிறார். அவர்களை அழைத்த அழைப்பு அப்படி, கிருபை அப்படி. அதனால் சிறு கூட்டம் என்று சொல்லி கர்த்தர் நம்ம அலட்சியமாக நினைக்க வேண்டாம். தேவன் தவறு செய்து விட்டார் என்று நினைக்க வேண்டாம். பாகாலுக்கு முன்னாடி முழங்கால் படியிடாத 7,000 பேர் கர்த்தர் மீதியாக வைத்திருக்கிறார். தேவன் இஸ்ரவேலரை தாண்டி சென்று யூதர் அல்லாத அவர்களை ஆசீர்வதித்ததினால் அவர் எதுவும் செய்யலை. தேவன் இஸ்ரவேலரை தாண்டி, இஸ்ரவேலர் தான் முன்குறித்த அழைத்தார். இப்போ அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. இதை தாண்டி புறஜாதியாரை ரட்சிப்புள் நடத்தினதுலையும் தவறு எதுவும் செய்யவில்லை. யூதர் அல்லாதவருக்கு ரட்சிப்பு அது எப்படி இருக்குதுன்னா, யூதருக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ரோமர் 11:11
பவுல் சொல்றாரு, இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக, அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஆமென். அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பதாக, அதாவது புறஜாதிகள் ரட்சிப்பு யூதர்களுக்கு எப்படி கொடுக்குதுன்னா ஒரு வைராக்கியத்தை கொடுக்குதான். பவுல் சொல்றார், நேற்று வந்தது பாருப்பா ரட்சிக்கப்பட்டு அப்படின்னு இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த காலத்துல இருந்து இருக்கிறோம், நம்ம பைபிள் படிக்கணும். அதாவது பெயர் கிறிஸ்தவனை உசுப்பேற்றணும்னா புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்ட இந்துவை கொஞ்சம் பேச விட்டா போதும். இது இன்னும் இவ்வளோ வசனம் சொல்லுது, நான் சொல்கிறேன் பாரு, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் பாரு, திருப்பி அது போய் படிக்குவோம். அந்த மாதிரி இந்த புறஜாதியாரை, இஸ்ரவேலரை தாண்டி புறஜாதியை ரட்சிக்கிறது இஸ்ரவேலரை ஊக்குவிக்கன்னு பவுல் சொல்கிறார். அவர்களுக்குள்ள வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினால் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. 13:14 புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று. உங்களை ரட்சிப்பு என் இனத்தாருக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை கொடுக்குது. அடுத்து என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுல நான் என்னவா இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன். அது எப்படின்னா, உங்கள் ரட்சிப்பின் மூலமாக என் ஜனங்கள் என்ன ஆயிடுறாங்க, வைராக்கியம் பெறுகிறார்கள். அப்போது இஸ்ரவேலரை தாண்டி புறஜாதியாரை ரட்சித்ததுலும் தப்பு இல்லை. ஏன்னா யூதர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராம், ஊக்குவிக்கிறார், என்கரேஜ் பண்ணுறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தவறு இழைப்பதே இல்லை. ஆமென். 30 32 வரைக்கும் வாசிப்போம். அப்படின்னா, ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து, தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும், புறஜாதியாராகிய முன்னாடி நம்ம கீழ்ப்படியாம இருந்து இரக்கம் பெற்றது போல இப்போ அவங்க கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. அவங்களும் பின்னாடி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். அவங்களும் இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாய் யூதர்கள். இப்போ புறஜாதியாராகிய நாம என்ன பண்ணோம், ஒரு காலத்துல கண்ணு குருடாக்கப்பட்டு ஒன்றும் தெரியாம கீழ்ப்படியாததுனால இரக்கம் பெறாமல் இருந்தோம். கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைச்சது. இப்போ அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. இவங்களுக்கும் உங்களுக்கு இரக்கம் கிடைச்சது போல் அவங்களுக்கும் இரக்கம் பெறுவார்கள். அவர்களும் எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ஆமென். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக எல்லாரையும் என்ன பண்ணாராம், கீழ்ப்படியாமையினால தேவன் அடைத்து போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தேவனுடைய ஐஸ்வர்யம் இப்போதான் அங்க, அதாவது அந்த சப்ஜெக்டை முடிக்கிறார். தேவன் ஏங்க இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டாரு, இந்த தெரிந்து கொண்ட ஜனங்களெல்லாம் கீழ்ப்படியாமல் தானே இருக்கிறாங்க அப்படின்ற காரியத்துக்கு விளக்கத்தை சொல்லிட்டு இப்போது அதை ஹைலைட் பண்ணுறது சுவிசேஷ ஆசி. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார், தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது பவுல் சுவிசேஷத்தின் அர்த்தத்தையும் யூதர்கள் மற்றும் பிரதேசத்தாருடைய செயல்பாடுகளை குறித்து தன்னுடைய விளக்கத்தை பவுல் இங்கே சொல்லிட்டார். சரியா? இதில் எல்லாவற்றையும் விளக்கிட்டாரு அப்படின்னா முழுசு விளக்கலை. ஏன்னா சிலது ரகசியமாகவே இருக்குது. ஏன் புறஜாதியார் நிறைவு வரும் வரைக்கும் இஸ்ரவேலருக்கு குருட்டாட்டம் வரணும், அது ரகசியம். மனிதனால் புரிந்து கொள்ள முடியலை. புரிந்து கொள்ள முடியாததுனால அவர் குற்றப்படுத்தி குறை சொல்லலாமா, சொல்ல முடியாது. அதனால் அவருடைய தேவனுடைய இது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த காரியத்தை குறித்து ஒரு தெளிவு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்,
இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று நடக்குது, ஏன் இதை நடத்துகிறாரு கர்த்தர், ஏன் எனக்கு இதை அனுமதிக்கலை, நான் என்ன தப்பு பண்ணேன்? எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இருக்கும், நல்லா தானே இருக்கிறாங்க, இவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன தப்பு தடை, இவங்க நல்லா தானே இருக்க, கர்த்தருக்காக வைராக்கியம் ஊழியம் செய்கிறாங்க, கர்த்தருக்காக கொடுக்குறாங்க, என்னால் எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கு குழந்தையே இல்லையே, ஏன் கர்த்தர் தரல, ஏன் இந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்கல, ஏன் இவங்க ஊழியத்தில் ஒன்றுமே, இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்களே, ஏன் இந்த குடும்ப பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இப்படி கேள்வி எழும்பி தேவனை குற்றப்படுத்தும் அளவுக்கு நமக்கு ஞானம் வளர்ந்தது போல தெரியும். அங்கதான் பவுல் சொல்றார், தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. ஏன் அவங்களுக்கு குருட்டாட்டம் பண்ணாரு? அவ்வளோதான்ப்பா, எனக்கே புரியல, இது ரகசியம் நான் சொல்லிட்டேன், எனக்கே சரியாக நிறைய காரியங்கள் புரியல. அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் ஆழம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. அப்போ தேவனிடத்தில் குறை சொல்லாமல் கடைசியில் துதியில் முடிக்கிறார். யோபு 40வது அதிகாரத்தில் 3-5 யோபு பெனாத்துன்னு பெனாத்திட்டார். முடிவில் சொல்கிறார் 3-5 40வது அதிகாரம். அப்போது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? இவ்வளோ நேரம் பேசிட்டாரு, நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் பொத்திக் கொள்கிறேன். அல்லேலூயா. இது முதலே பொத்திருந்தீங்கன்னா, யோபு முதலே பொத்திருந்தாருன்னா அதில் 20, 25, 30 அதிகாரம் வேஸ்டாக இருக்காது. 3வது அதிகாரத்தில் பொத்திருந்தாருன்னா கடைசியில் முடிஞ்சிட்ருக்கு. மொத்தம் யோபுக்கு 3-4 அதிகாரம் தான் முடிஞ்சிடுச்சு. நமக்கும் பிரச்சனையே இல்லை, புக்கு வெயிட்டு குறைஞ்சு. யோனாவும் முதல்ல போயிருந்தாருன்னா 4 அதிகாரம் வந்திருக்கு, ஒரே அதிகாரத்தில் முடிஞ்சிட்ருக்கோம். மனிதன் ஆதாம் கீழ்ப்படிந்ததை பைபிளே இருந்திருக்காது. இவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய புக்கை கையில் குத்துட்டாங்க. என்ன சொல்ல வரேன், நமக்கு ஞானம் இருக்கிறது மாதிரி தேவனுடைய அனந்த ஞானம் ஏன் இப்படி பண்ணாரு ஒன்றும் நமக்கு புரியாது. வாயை பொத்திக்கிட்டேன் அப்படின்னாரு. 42:1 அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? அறிவில்லாமையால் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். எனக்கு தெரியாது, என் புத்திக்கு எட்டாது, எனக்கு அறியாததை நான் அளப்பினேன். ஹலோ, எத்தனை முறை நம்ம அளப்பு இருக்கிறோம். கர்த்தரை டைரக்டாக நம்ம குற்றம் சொல்ல மாட்டோம். சிலர் உண்மையாக எனக்கும் சில காரியங்கள் இருக்குது, ஏன் அந்த பிசாசு போக மாட்டேன், இது பாவம், அது நல்ல பொண்ணாகுது, நல்ல பக்தியாகுது, ஜெபம் வந்து இதாகுது, ஆனால் பிசாசு போக மாட்டேன்னு நான் அதுக்கிட்ட பிசாசு இருக்கிற மாதிரியே நான் பார்க்கல. ஆனால் பிசாசு தோத்திரம் வந்தால் தான் அது ஒரு மாதிரி பண்ணுது. எனக்கு புரியல, எனக்கு என்னன்னே தெரியல, எதுவும் பதில் கேட்குறாங்க, எனக்கு பதிலே இல்லை. தேவனுடைய ஆனந்த் என்னன்னே தெரியலையே, என்ன சொல்கிறது, நிறைய கொஸ்டின்ஸுக்கு நமக்கு பதிலே இல்லை. அதனால் பதில் இல்லை, அதனால் என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை குறைப்படுத்தி குற்றப்படுத்தி பேசிடுறோம். யோபு மாதிரி வாயை பொத்திக்கிட்டு கடைசியில் பொத்துறத முதல்ல பொத்திக்கினா நல்லது. என்கிட்ட பதில் இல்லைங்க, என்னுடைய ஞானம் குறைவுங்க, நான் அறியாதது தெரியாதது, என் புத்தி கெட்டாதது, அதனால் நான் எதை குறித்து எதுவும் பேச விரும்பலை, எனக்கு தெரியாது, நோ கமெண்ட்ஸ், வாய்மொழிகள், அவ்வளோதான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34 அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய வழிகள் 34 ரோமர் 11:34 கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் தேவனுடைய மாட்சிமையின் அழகான வரைபடம் இது. ஏசாயா 40:12-16 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, ஏசாயா 40:12 தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்?
கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கே டீச் பண்றவன் யாரு? தமக்கு அறிவை உணர்த்தவும் நமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடைய ஆலோசனை பண்ணினார்? தான் எனக்கு ஒரு ஞானம் வேணும், இதில் கொஞ்சம் கைட்லைன் வேணும், இதில் ஒரு கவுன்சில் வேணும், இதில் ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னு அவருக்கு ஆலோசனை வேணும்னு சொல்லி யார்ட்டையாவது போய் கேட்டாரா? கேட்கல. இதோ ஜாதிகள் ஏற்றாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலை படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல தூக்குகிறார். லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது, அதில் உள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கும் போதாது. ஓகே, அப்போ இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பிலும் அது நிர்வாகத்திலும் எந்த மனிதனுடைய உதவியும் கர்த்தருக்கு தேவைப்படவே இல்லை. அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்க இடத்துல ஒருவரும் இல்லை, அவர் ஆலோசனையை ஒருத்தர் இடத்திலும் கேட்கவும் இல்லை. அப்படி என் ஆலோசனை கேட்காம போயிட்டீங்க, அதான் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு யாருமே நம்ம சொல்லவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 35வது வசனம், தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? ஆமென். தேவன் மனிதனுக்கு கடன். யோபு 41:11 தேவன் பதில் கொடுக்கப்படும்படிக்கு முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடைய. பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? தேவன் ஒருவருக்கும் கடன் பட்டவரே இல்லை. நீ எனக்கு இது செஞ்சிருக்கிற, அதனால் நான் உனக்கு இது செய்ய கடமைப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் தேவனுக்கு இல்லவே இல்லை. ஆமென். கர்த்தருக்கு தனக்கு பதில் கிடைக்கும் முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன். சகலம் 36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே, அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் அவருக்கே என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆமென். சிருஷ்டிகராகிய தேவன், அவர் மூலமாய் தேவன் உலகத்தை நிலைநிறுத்தி ஆளுகிறார். அவருக்காகவும் இவ்வுலகத்தின் அனைத்து காரியங்களும் தேவனுடைய நோக்கங்களுக்காகவே செயல்படுகிறது. இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த யூனிவர்ஸ், ஹோல் யூனிவர்ஸே தேவனுடைய நோக்கங்களுக்காக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், படைப்புகள் அத்தனையும் அவருக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நாமும் பவுலோடு கூட சேர்ந்து தேவனுடைய நோக்கங்களுக்காக செயல்படுகிறது. தங்களுக்காக. ஆகவே அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பு அத்தனையும் தேவனுடைய நோக்கங்களுக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால நாம் என்ன பவுலோடு சேர்ந்து தேவனுக்கு மகிமைப்படுத்தும்படி அந்த பெனடிக்ஷனை பவுல் சொல்கிறார். பவுல் ரோமர் எழுதின நிருபத்தில் 5 முறை ஆசீர்வதிக்கிறார். 5 பெனடிக்ஷன் கொடுக்குறார். 5 பெனடிக்ஷன். அதில் முதல் பெனடிக்ஷன் இது ஆமேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். 15:33 16:20 சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென். 16:20 24 27 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஒரு ஆசீர்வாதம். ஆமென். நம்முடைய 24 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். 27 தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸோ ரோமரில் 5 இதுதான் முதல் பெனடிக்ஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் ஒருபோதும் ஒரு காலமும் தவறு இழைப்பதே இல்லை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டது, அழைத்த அழைப்பு, கிருபை வரம் மாறாது. அது இந்த ஜனங்கள் வழி விலகி போனாலும், தூரமாக போனாலும், அவங்க சுவிசேஷத்து நிமித்த எதிரிகளாய் போனாலும், புறஜாதிகள் ரட்சிப்புக்கு எதிரிகளாக செயல்பட்டாலும், அவங்க மேலே வச்ச அன்பும் அழைப்பும் கிருபை வரணும் மாறவே இல்லை. இதில் நம்ம புரிஞ்சுக்கணும், தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதனால்
நம்மேல் வைத்த அன்பும் கிருபையும் வரங்களும் மாறப்போகிறதே கிடையாது. தேவன் மனுஷனை மாற்றுறதில்ல, வேற இன்னொரு மனுஷனை வச்சு செய்கிறதில்ல, நம்ம திருத்தி அந்த திட்டத்துக்கு ரெடி பண்ணுறார். ஆகிலும் நம்ம அதுக்கு சரி ஒப்பு கொடுக்காமல் முரட்டாட்டம் பிடிச்சிக்கிட்டே வரும்போது தான் கர்த்தருக்கு வேற அந்த திட்டம் நிறைவேறும். கர்த்தர் பிளான் பண்ண அந்த திட்டம் என்ன வேணும், நிச்சயமாக நிறைவேறும். இந்த தேசத்தை ரட்சிக்கிற திட்டம் நிச்சயம் நிறைவேறும். நம்ம மூலமாக செய்யணும்னு ஆசைப்படுறாரு, நாம் இல்லைன்னா இன்னொருத்தரை கொண்டு எடுத்து பயன்படுத்துவார். ஸோ தேவன் ஒரு காலம் தவறு இழைப்பதே இல்லை. ஆமென். ஸோ அடுத்த வாரத்திலேருந்து 12வது அதிகாரம், இந்த 11 அதிகாரமும் ஆவிக்குரிய காரியங்கள், 12வது அதிகாரத்தில் தான் ப்ராக்டிக்கல் லெசன்ஸ், நடைமுறை பாடங்கள் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் விளக்கமாகவே படிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீர் தவறு இழைக்காத தேவனாக இருக்கிறீரப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர். தெரிந்து கொண்ட அந்த ஜனங்கள் மேலே கிருபையாக இருக்கிறீர். அந்த கிருபை இரக்கங்கள் மாறாமலேயே இருக்கிறது. ஆண்டவரே தோப்பனே, இந்த ஜனங்களின் குருட்டாட்டத்தை குறித்த ரகசியத்தை எங்களால் புரிஞ்சுக்க முடியல. ஆனாலும் உம்முடைய ஆழம், மிக ஐஸ்வர்யம், அறிவு, ஞானம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அதை தெரியாமல் நாங்கள் எதையும் அளப்பக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, குற்றம் கண்டுபிடிக்காது கூடாது. தேவனே, உம்முடைய ஆனந்த ஞானம் ஆண்டவரே, உமக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கதாக ஒருவரும் இல்லை. உமக்கு புத்தி புகட்டத்தக்கதாக, உமக்கு கவுன்சில் பண்ணக்கூடிய அளவுக்கு மனிதர்களில் யாருமே இல்லை. ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்டதை என்ன சரியாக உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய நீர் எந்த இடத்துலையும் இங்கே ஒரு காலம் தவறு அழைக்கிற தேவனே இல்லை. எங்கள் பார்வைக்கு அது இழப்பாக, நஷ்டமாக, ஆண்டவரே தோல்வியாக, ஏன் அப்படின்னு சத்துருக்களுக்கு முன்பாக, புறஜாதிகளுக்கு முன்பாக பதில் சொல்லாமல் தலகுனிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீ தவறு இழைக்கவே இல்லை என்பதை நாங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள எங்கள் கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறோம். எதிர்பாராத இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரே, இதை ஆழமாய் பதிய வைக்க எங்கள் கிருபை தாங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் அன்பின் கரங்களில் கொடுக்குறோம். இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்களாக நாங்கள் செயல்பட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் கிருபைத்தார் காத்துக்கொள். எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.